நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் தேவனுடைய சுபாவத்தை எடுத்துரைக்கிறதா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம தேவன்கிட்ட எதை கேட்டாலும் அதை மாத்திரம் நம்மளுக்கு தருகிறவராக இல்லாமல் அதை கூட நிறையா காரியங்களை சேர்த்து தருகிறவராக தான் இருக்கிறார். வேதத்துலேருந்து 2 காரியம் பார்ப்போம். சங்கீதம் 21வது அதிகாரம், நீர் ஆயுசை கேட்டால் அவனுக்கு தீர்க்காயுசை கொடுக்குறீர் அப்படின்னு. அதே போல் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் சாலமோன் கிட்ட தேவன் கேட்குறார், உனக்கு என்ன வேணும்னு. எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு. கர்த்தர் சாலமோன்ட்ட சொல்கிறாரு, நீ பணத்தையோ இல்லை உன்னோட ஆயுள் நாளையோ நீ கேட்காம ஞானத்தை கேட்டதுனால நீ கேட்ட ஞானத்தையும் நான் தாரேன், உன்னுடைய ஆயுசு நாட்களையும் பெருக்கி கொடுக்குறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சாலமோன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் தேவன் நம்மளுக்கும் நம்ம எதை கேட்குறோமோ அதோட நம்மளுக்கு நிறுத்துறது இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது நம்ம கேட்காத காரியத்தையும் அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். நம்ம கேட்டது ஒன்றா இருக்கும், ஆனால் தேவன் நமக்கு அருளியது கேட்டதையும் கொடுத்து கேளாத காரியத்தையும் கொடுத்து சமாதானத்தோடு வாழக்கூடிய அந்த கிருபையை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார்.